ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி சத்யாஸ் கிச்சனில் வெண்பூசணி ஊர்க்குழம்பு எப்படி வைக்கிறது பார்ப்போம். தேவையான பொருட்கள்: தயிர் ஒரு கப்பு, வெண்பூசணி நல்லா அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 பத்தை தேங்காய் பத்தை, அரை ஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, இஞ்சி தேவையான அளவுக்கு, பெருங்காயம் ஒரு சின்ன இன்ச்சு அளவுக்கு, எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை வறுத்துக்கலாம். பெருங்காயத்தை வறுத்து எடுத்துட்டு தனியாவை போட்டுப்போம். தனியாவை நல்லா வறுத்து எடுத்துட்டு இஞ்சி போட்டுக்கலாம். இப்போல்லாம் வறுத்து எடுத்து வச்சுங்க. பச்சை மிளகாய் வதக்கலாம். அதே கடாயில் பூசணிக்காய் வேக வச்சுப்போம். பூசணியை வேகட்டுங்க. அதுக்குள்ளே வறுத்து வச்சதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடும். அரைச்சாச்சுங்க. நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிட்டு எடுத்து வச்ச தயிர் அது கூட கலந்துப்போம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் அதெல்லாம் கலந்து வச்சுப்போம். பூசணிக்காய் வந்துடுச்சு பார்க்கலாங்க. பூசணிக்காய் வந்துடுச்சுங்க. இப்போ அதை எடுத்துரும். அது வேக வச்சு தண்ணி எடுத்து கலந்துக்கலாம். பூசணிக்காய் எடுத்து வர வச்சு எல்லாத்தையும் ஒன்றாக்கி எடுத்து வச்சிடும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த அரைச்சி வச்சதானே அதில் ஊற்றிடலாம்ப்பா. எல்லாம் கலந்து விட்டுட்டு சிம்மிலே கொதி வரட்டுங்க. மூடி விட்டுருவோம். சிம்மிலே கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சிம்மிலே நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூப்பரான சுவையான வெண்பூசணி மோர் குழம்பு ரெடி. இப்போ லஞ்ச் பாக்ஸில் அவருக்கு என்னென்ன கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. 1 கப் சாதம், 1 கப் மோர் குழம்பு, 1 கப்பில் ரசம், இஞ்சி துவையல், மோர் குழம்பு தொட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் இதாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ண பாருங்க. பாய்.